அமைச்சர்களே, ரமலானுடைய மாதத்தினுடைய கடைசி கட்டத்தில் இருக்கிறோம். இந்த நேரத்திலே நமக்கு கடமையான ஒரு விஷயம்தான் இந்த ஜக்காத்துல் ஃபித்ரா என்பது. ஜக்காத்துல் ஃபித்ராவை பொறுத்த வரைக்கும் ஒரு நோன்பாளி அவருடைய நோன்பிலே விட்ட தவறுகளுக்கும் ஏழைகளுக்கும் அது உணவாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களில் சுதந்திரமானவர், உரிமையானவர், அதே மாதிரி அடிமையானவர், வயோதிபர், சிறுவர்கள் அனைவர் மீதும் இந்த ஜக்காத்துல் ஃபித்ராவை ஈச்சம்பழத்தில் இருந்தும் அதே மாதிரி கோதுமையில் இருந்தும் ஒரு சாழ் கொடுப்பதற்கு நபி அவர்கள் எங்களுக்கு கடமையாக்கினார்கள் என்று சஹாபாக்கள் அறிவிக்கின்றார்கள். எனவே அது ஏழைகளுக்கு போகக்கூடிய ஒரு உணவாக இருப்பதனால் ஒரு சாழ் என்பது 2 கையினால் 4 தடவை அள்ளக்கூடியது ஒரு சாழ் என்று சொல்லப்படும். அது அளவாக கிலோவில் நாங்கள் பார்த்தால் அது அரிசியாக இருந்தால் ஒரு 2.5 கிலோ 3 கிலோவுக்குள்ள அது இருக்கும். நாம் 3 கிலோ கொடுத்தால் அது மிகவும் திருப்தியானதாக அதிகமானதாகவே அது இருக்கும் என்பதை நாங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரியாக இந்த ஜக்காத்துல் ஃபித்ராவினுடைய நோக்கமே நாம் நோம்பில் விட்ட தவறுகளுக்கு ஒரு பிராயச்சித்தமாகவும் ஏழை எளியோர்களுக்கு அது ஒரு உணவாகவும் அமையும் அப்படி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள். அதை எப்போது கொடுக்க வேண்டும் அப்படி என்று கேட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் பெருநாள் தொழுகைக்கு திடலுக்கு போவதற்கு முன்னால் கொடுத்தால் அது ஜக்காத்துல் ஃபித்ராவாக கணிக்கப்படும். நீங்கள் தொழுவதற்கு பின்னால் கொடுத்தால் அது ஒரு வெறும் தர்மமாகவே கணிக்கப்படும் அப்படிங்கிறாங்க. எனவே இந்த ஜக்காத்துல் ஃபித்ராவை நாம் நோன்பு பெருநாளைக்கு தொழுவதற்கு முன்னால் சஹாபாக்கள் சொல்கின்றார்கள், பெருநாளுக்கு 1 நாள் 2 நாள் இருக்கும் போதே நாங்கள் அதனை கொடுக்க தொடங்குவோம் என்பார்கள். எனவே நோன்பு 27, 28, 29 நாம் கொடுப்பது சால சிறந்தது. அதிகமானவர்கள் இந்த விஷயத்திலே பொடுவோக்குள்ளவர்களாக மறதி உள்ளவர்களாக இருக்கின்றார்கள். சில வேளை தொழுது முடிச்சதுக்கு பிறகுதான் ஞாபகம் வருகிறது. கவனமாக இருக்க வேண்டியது, கட்டாயமாக நாம் செய்ய வேண்டிய ஒன்று. அதாவது கொடுப்பதற்கு சக்தி பெற்ற அனைவர் மீதும் இது கடமையாக இருக்கின்றது. மற்றவர்கள் வாங்குவதற்கு தகுதி உள்ளவர்களாக இருப்பார்கள். இதனை உணவாகத்தான் கொடுக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஈச்சம்பழம், கோதுமை, அதே மாதிரி மோர், கட்டி தயிர், அதாவது சீஸ் என்று சொல்றது, அதே மாதிரி காய்ந்த திராட்சை, இதுவெல்லாம் ஜக்காத்துல் ஃபித்ராவாக கொடுக்கப்பட்டது. அன்றைய காலகட்டத்தில் அது ஒரு உணவாக இருந்தது. இப்போது நாம் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளை பார்த்தால் அது அரிசியை கொடுப்பது சால சிறந்ததாக இருக்கிறது. அல்லது இந்தியாவிலே சில பகுதிகளிலே கோதுமை கொடுக்கலாம், ரொட்டி சாப்பிடக்கூடிய பகுதிகளும் இருக்கிறது. எனவே இந்த அரிசி, கோதுமை இவைகளை நாம் இந்த ஜக்காத்துல் ஃபித்ராவாக கொடுக்க வேண்டும். அது பணமாக கொடுக்கப்படலாமா அப்படின்னு ஒரு சிலர் கேள்வி கேட்கிறாங்க. கண்டிப்பாக ஜக்காத்துல் ஃபித்ரா பணமாக கொடுக்கப்படாது. ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜக்காத்துல் ஃபித்ராவின் நோக்கம் சொல்லும்போது கூட ஏழையவர்களுக்கு அது ஒரு உணவாக அமையும், நாம் விட்ட தவறுகளுக்கு அது பிராயச்சித்தமாக அமையும் என்று சொல்லி இருக்கின்றார்கள். எனவே நாம் உணவாகத்தான் கொடுக்க வேண்டும். வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் ஊரில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொடுப்பதற்கு பணத்தை அனுப்பினாலும் அங்கிருக்கக்கூடியவர்கள் அதை தானியமாக உணவாக வாங்கி கொடுப்பதே சால சிறந்தது. இன்னும் சொல்ல போனால் அவர் தொழும் தொடலுக்கு போவதற்கு முன்னாலே அதை கொடுத்து விடுவதுதான் மிக முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது. எனவே இந்த ஜக்காத்துல் ஃபித்ராவை வழங்குவதை மறந்துவிட வேண்டாம். இந்த நோன்பினுடைய கடைசி காலகட்டங்களில் நாம் செய்யக்கூடிய ஒரு தர்மமாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா நம் அனைவரிடம் இருந்தும் அந்த கடமையை ஏற்று நமக்கு அதுக்கான கூலியை தந்தல்வானாக.